ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. முருகா, சித்திரை கருப்பா, அருளோடும் எனது குருவாகிய புதுக்கோட்டை ஜெயராஜ் ஐயா ஆசியோடும் என்றும் நான் புது காணொளிகள் தர ஆயத்தமாக உள்ளேன். இன்றைக்கு சனியும் மக்களின் பயமும். சனி வந்தாக்க மக்கள் ஏன் பயப்படுறாங்கன்னு தெரில. 7.5 சனி வரும்போதும் சரி, அஷ்டமத்து சனி வரும்போதும் சரி, மக்கள் சனி பெயர்ச்சியில் அவர் வரும்போது மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் துன்பமும் பட்டிருக்காங்க. ஏன்னா மனிதர்கள் அனைவரும் புண்ணியவான்கள் கிடையாது. பாவங்கள் செஞ்சுருக்கோம். இந்த ஜென்மத்தில் செய்கிற பாவங்கள் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு தன்னால் சேரும். அது நீ எதுவாக இருந்து பாவங்கள் செஞ்சாலும் அது அடுத்த ஜென்மத்தில் உங்களை பின்தொடர்ந்து வரும். அதை நீதிமானாகிய சனி தான் கொடுப்பார். மற்ற கிரகங்கள் கொடுக்காது. சனி தான் கொடுப்பார் உங்களுக்கான தண்டனையை. அதனால் நீதிமான் அதனால தான் அவருக்கான பட்டங்கள் ஈஸ்வர பட்டம். நீதிமான்கிறதுனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டம் கிடைச்சிருக்கு. அதனால் அவர்கிட்ட நீங்கள் தனிவா பணிவா ஒரு ஆடம்பரம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கான தண்டனைகள் கிடைக்காது. ஒரு 7.5 சனி நடக்கும்போதோ, அஷ்டமத்து சனி நடக்கும்போதோ நீங்கள் செய்ய வேண்டியது, சனீஸ்வரன் கோயிலுக்கு திருநள்ளாறு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போக வேணாம். ஏன்னா சனீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் போகும்போது அவர் உங்களுக்கு தண்டனை கொடுக்குறவர்கிட்டே நீங்கள் நேரடியாக போகிற மாதிரி. அதனால் அந்த மாதிரி காரியங்கள் செய்ய வேணாம். அந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வயது முதிர்ந்தவர் தள்ளாதவங்க, ரொம்ப பிச்சைக்காரங்க கிடையாது. இப்போ எல்லாம் பணம் செழிப்பில் இருக்கவன் தான் பிச்சையை எடுக்கிறான். அதனால் பிச்சைக்காரன்னு சொல்லி எவனையும் நம்ம கீழன்னு நினைக்க முடியாத ஒரு தருணம் இது. ஏன்னா கலிகாலங்களில் எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால் இந்த சாலையோரத்தில் அனாதைகள் மாதிரி கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க. புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பாங்க. வயசில் முதிர்ந்தவங்க, ரொம்ப ரொம்ப அழுக்கான சட்டை, ரொம்ப முடி எதுவுமே வெட்டாமல், ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தேடி உதவுங்க. உங்கள் கூட சனி என்றைக்குமே இருப்பார். சனி நட்பலன் மட்டுமே உங்களுக்கு கொடுப்பார். அதனால் நீங்கள் முந்தைய கர்மாவில் செஞ்சுருப்பீங்கள்ல, அது கர்மாவோட பலன் இந்த கர்மாவுக்கு வரும்போது அதை அகற்றக்கூடியவர் தான் சனி பகவான். அதனால் அதை அகற்ற வேலையில் கண்டிப்பாக செய்வார். நீங்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது அந்த இது அகற்றப்படுது. அந்த மாதிரி அகற்றப்படும் போது அவரோட தண்டனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நற்காரியங்கள் செய்யலைன்னா உங்களுக்கான தண்டனை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நற்காரியங்கள் செஞ்சீங்கன்னாக்க தண்டனைகள் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு 7.5 சனி நடக்கும்போதோ, 7.5 சனி நடக்கும்போதோ நீங்கள் குழந்தைங்க விருப்பப்படுற பிராணியாக இருந்தாலும் சரி, மீன், கோழி எதுவாக இருந்தாலும் சரி, விருப்பப்படுறத வளர்க்க விடுங்க. அது மேலே பாசத்தை காட்ட விடுங்க. தயவு செய்து காட்ட விடாமல் பிள்ளைங்களுக்கு அது மேலே பாசத்தை காட்ட விடாத பண்ணிடாதீங்க. அது வேறு விபரீதங்கள் கொடுக்க நேரிடலாம். அதனால் மீன் அதிகமாக ஆகும். நீங்கள் ரொம்ப இல்லை பிள்ளைங்க மண்ணில் புல்லுதில் விளையாடும்போது அது நோய் நொடிகள் வருது அப்படின்னு வராது. ஏன்னா அந்த காலங்களில் அப்படி விளையாண்டு யாருக்கும் வரல, இப்பயும் வராது. அப்படி வருதுன்னு உங்கள் மனசுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா வீட்டில் மீன் வாங்கி வச்சு மீனை பிள்ளைங்களை ரசிக்க விடுங்க. அந்த மாதிரி படிப்பை எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட கையில் விட்டுறாதீங்க. அது படிப்பை கெடுத்துடும். அதனால் படிப்பு நீங்கள் தான் அவங்களுக்கு வழி நடத்தி அழைச்சிக்கிட்டு போகணும். அவங்கள மனசு கோணாதபடி அப்படியே தந்திரமாக அழைச்சிக்கிட்டு போகணும். அந்த மாதிரி சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. சனி கொடுக்க நினச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், யாராலையும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி சனி தண்டிக்க ஆரம்பிச்சிட்டாருனாக்கா யாராலையும் அதையும் தடுக்க முடியாது. ஏன்னா சனிக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஈஸ்வரனுக்கு மட்டும்தான்
தான் சனீஸ்வரன் அந்த பவர். அதனால் நீங்கள் 7.5 சனி காலகட்டத்தில் வந்து சனி வந்து உங்களை தண்டிக்க நினைப்பார். அந்த நேரத்தில் தந்திரமாக தப்பிக்கணும்னா உண்மையாலுமே சாலையோரங்களில் புத்தி சுவாதீனம் இல்லாமல் பெரியவங்க போகும்போது ரொம்ப அழுக்காக இருக்கவங்க கூட, இந்த துப்புரவு பணியாளர் கூட எடுத்துக்கலாம். துப்புரவு பணியாளர் ரொம்ப அழுக்காக இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் செய்கிற தானங்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ளப்படும். இருந்தாலும் ரொம்ப பல வருஷமாக முடி வெட்டாமல், பல வருஷமாக ஒன்றுமே பல 2-3 வருஷமாக ஒன்றுமே பண்ணாமல் இருக்காரு பாருங்க, அவங்களுக்கு பண்ணுங்கள். அவ்வளோ ஆத்மாவும் உங்கள் கூட வந்து நிற்கும். அந்த மாதிரி 2ஆம் இடத்துல கொடுக்குற சனி வரும்போது மங்கு சனியில் உங்களை தும்சம் பண்ணுவார். அதுவே பொங்கு சனியில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிப்பார், உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். முந்தின காலகட்ட பொங்கு சனியில் வந்து கொடுக்க ஆரம்பிப்பார். பொங்கு சனியில் கொடுக்கும்போது அவர் நல்லவராக தெரிவார் சனி. ஆனால் அதை வந்து யாரும் ஜாதகக்காரங்கள் வந்து வெளிப்படுத்துறதில்லை. மங்கு சனி, பொங்கு சனி, தங்கு சனி, மரண சனி அப்படின்னு 4 வகை சனிகள் இருந்துச்சு. ஆனால் தற்சமயம் வந்து நம்ம 3 சனியை பார்க்குறதே பெரிய கஷ்டம். ஏன்னா பாவங்கள் வந்து இந்த உலகங்களில் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அந்த பாவங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியலை. அதனால் நம்ம 3 சனி பார்க்குறதுக்கே முக்க வேண்டியதாக இருக்குது. அந்த காலங்களில் வந்து 4 சனி பார்த்துட்டு போனவங்க பெரியவர்கள் வந்து நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த காலங்களில் வந்து தவறான ஒரு சீண்டல் எதுவும் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த காலங்களில் வந்து தவறு மட்டுமே தான் நம்ம சீண்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து மனிதாபிமானத்தோடு நடப்போம். சனிக்கிட்ட இருந்து நற்பெயரை வாங்குவோம். சனி என்றைக்குமே ஒரு நீதிமான். அவர் நம்ம நல்லபடியாக நடந்தாக்க நமக்கு அவர் நல்லதே செய்வார். அதனால் மற்றொரு பதிவுடன் உங்கள் செந்தில்குமார்.